பார்லிமெண்ட்ரி பார்ட்டி என்ற அங்கீகாரத்தை பெற்றவர்கள் கூடுதல் நேரத்தை பெற முடியும். பார்லிமெண்ட்ரி குரூப் என்கிற நிலையிலே இருப்பவர்கள் அதற்கு போராட வேண்டும். நானோ சிங்கிள் மெம்பர் பார்ட்டி. ஒவ்வொரு முறையும் பேச எழுந்திருக்கிற போதெல்லாம் எப்போது மணி அடிப்பார்களோ என்கிற பதற்றத்தோடு தான் பேச வேண்டியிருக்கும். சிங்கிள் மெம்பரை கடைசி நேரத்தில் எல்லாத்தையும் கட் பண்ணிடுவாங்க. பிரைம் மினிஸ்டர் வந்துட்டார்னா இனிமேல் யாரும் பேச முடியாது. நாங்கள் காத்திருப்போம். 4 மணி நேரம் 5 மணி நேரம் கூட நான் காத்திருக்கிறேன். தன்னோடு பிறந்தவனாய் பார்க்காது, தனக்கே பிறந்தவனாய் தனது தம்பியை, தனது சகோதரனை தூக்கி சுமந்த இன்னொரு தாய் பானுமதி அம்மா. இவர் தனி மனிதர் அல்ல, இவரே ஒரு இயக்கம். இவரை சந்திக்கும் போதெல்லாம் நான் சிந்திக்கும் விதமே மாறிவிடும். ராஜ்மோகன் என்ற தனி மனிதன் மட்டும் கிடையாது, கடந்த 2 தலைமுறை இளைஞர்களை நல்வழிப்படுத்திய ஒரு நடமாடும் பல்கலைக்கழகம், நாடாளுமன்றத்தில் சமரசம் செய்யாத போர் குரல், திக்கெட்டும் திசையட்டும் ஆடக்கூடிய தமிழ் இளைஞர்களினுடைய நாடி துடிப்பு. யார் இவர்? அவர் செய்த சாதனைகள் என்ன? எல்இடி திரையில் பார்க்கலாம் பாருங்கள். தெளிந்த அரசியல்வாதி என்பதை காட்டிலும் நவீன காலத்திற்கு தேவையுள்ள ஆகச்சிறந்த ஆசான் இவர். சிதம்பரம் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவன் அவர்கள் சாதிய வேர்களையும் சனாதனத்தின் கூறுகளையும் அடியோடு வேறறுத்து சமூக நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 4 தூண்களுக்கும் தன் எண்ணத்தால், செயலால், கொள்கை பிடிப்பால் இன்னும் வலு சேர்த்து வருகிறார். திறம்பட மக்கட்பணி செய்வதற்கு தனக்கு மக்கள் அளித்துள்ள அரசியல் அதிகாரத்தினை கொண்டு அவர் நாடாளுமன்றத்தில் எழுப்பிய ஒவ்வொரு குரலும், அதனால் கிடைக்கப்பெற்ற ஒவ்வொரு திட்டங்களும் தன் தொகுதி, தன் மக்கள் என்று மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த ஜனநாயக மாண்பை காப்பதாக உள்ளது. குறிப்பாக அடித்தட்டு மக்களுக்கு நம்மில் ஒருவராக இவர் இருக்கிறார் என்ற ஆகப்பெரும் நம்பிக்கையை ஆழமாய் விதைத்து உடன் நிற்கிறார் திருமா. பாராளுமன்றத்தில் 6 தனிநபர் மசோதாக்களை கொண்டு வந்தார். அந்த 6 மசோதாக்களும் அரசியல் சாசன பிரிவுகளில் மாற்றங்களை முன்வைக்கும் மிக முக்கியமான மசோதாக்களாக திகழ்கின்றன. பழங்குடியின ஆதிதிராவிட மக்களுக்காக நாடாளுமன்றத்தில் இவரால் கொண்டு வரப்பட்ட தனிநபர் மசோதாக்கள் ஒவ்வொன்றும் சமூக சீர்திருத்தத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வருவதாக உள்ளது. மேதகு தகைமையாளர் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தொல் திருமாவளவன் அவர்களின் உழைப்பிற்கு ஊக்கமாய், செயலுக்கு மகுடமாய் தமிழ்நாடு டாப் எம்பி அவார்ட்ஸ் எழுச்சி விருது 2024 வழங்கி சிறப்பிப்பதில் பெருமை கொள்கிறது பிரைம் 9 தமிழ் மற்றும் மின்னம்பலம். ஒடுக்கப்பட்டோரின் உரிமை குரல் சிதம்பரம் தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திருமிகு தொல் திருமாவளவன் எம்பி அவர்களை அன்போடு மேடைக்கு வருக வருக என வரவேற்கிறோம். மக்களே, பல ஆண்டுகளுக்கு முன்பு மகர் சமூகத்தில் ஒரு மாணவர் 3ஆம் வகுப்பை தாண்டியதற்கு பாராட்டு விழா நடத்தினார்கள். 3ஆம் வகுப்பை தாண்டியதற்கு எதற்கு பாராட்டு விழா? நீங்கள் யோசிக்க கூடும். நாம் எல்லோருக்கும் 3ஆம் வகுப்பை தாண்ட 3 ஆண்டுகள் ஆகும். ஆனால் அந்த மனிதனுக்கு 3ஆம் வகுப்பை தாண்ட 2000 ஆண்டுகள் ஆனது. அந்த மனிதன் தான் இந்த நாட்டிற்கு அரசியல் சாசனம் தந்த அண்ணல் அம்பேத்கர். அவர் கனவு கண்டார், இவர் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டின் தலை சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இதோ. அனைவருக்கும் அன்பார்ந்த பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மின்னம்பலம், பிரைம் 9 தமிழ் ஆகிய 2 சமூக ஊடகங்களும் இணைந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில் முதலாக இந்த முயற்சியை மேற்கொண்டிருப்பதை எண்ணி பெருமைப்படுகிறேன், வாழ்த்துகிறேன். என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தோழர் காமராஜ் அவர்களுக்கும் சாம் அவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற விருதினை வழங்கி என்னை ஊக்கப்படுத்தியதற்காக சிறப்பான நன்றியை மீண்டும் உரித்தாக்குகிறேன். நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கு எவ்வளவு போராடுகிறோம் என்பதை விவரித்து சொல்ல முடியாது. சிங்கிள் மெம்பர் என்கிற ஒரு அங்கீகாரத்தோடு நான் 2 முறை நாடாளுமன்றத்திலே
இடம்பெற்றிருக்கிறேன். 5 பேர் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தால் அவர்களை பார்லிமெண்ட்ரி பார்ட்டி என்று நாடாளுமன்றம் அங்கீகரிக்கிறது. 5 பேருக்கும் குறைவாக இருந்தால் அவர்களை நாடாளுமன்றத்தின் குழு பார்லிமெண்ட்ரி குரூப் என்று தான் அழைக்கிறது. 5க்கும் கீழே 4 உறுப்பினர் 3 உறுப்பினர் என்ற நிலையில் இருந்தால் பார்லிமெண்ட்ரி குரூப் என்று தான் அங்கீகரிக்கிறார்கள். பார்லிமெண்ட்ரி பார்ட்டி என்ற அங்கீகாரத்தை பெற்றவர்கள் கூடுதல் நேரத்தை பெற முடியும், கூடுதலாக பேச முடியும். பார்லிமெண்ட்ரி குரூப் என்கிற நிலையிலே இருப்பவர்கள் அதற்கு போராட வேண்டும். நானோ சிங்கிள் மெம்பர் பார்ட்டி, 2 முறையும் ஒரு உறுப்பினராக தனி உறுப்பினராக இடம்பெற வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. ஆகவே நான் ஒவ்வொரு முறையும் பேச எழுந்திருக்கிற போதெல்லாம் எப்போது மணி அடிப்பார்களோ என்கிற பதற்றத்தோடு தான் பேச வேண்டியிருக்கும். மக்களுடைய பிரச்சனைகளை பேச, தேசிய அளவிலான பிரச்சனைகளை பேச, தொகுதி பிரச்சனைகளை பேச ஏராளம் நம்மிடத்திலே பிரச்சனைகள் இருக்கின்றன. ஆனால் பேச முடியாது. அந்த சிஸ்டத்துக்குள்ளே நாம் அக்கஷ்டமாவதற்கே 2 டேர்ம் போராட வேண்டியிருக்கிறது. இந்த முறை 2 பேரும் தனி சின்னத்திலே வெற்றி பெற்று அங்கீகாரத்தை பெற்றால் கடந்த முறை நாங்கள் போராடியதை விட இந்த முறை இலகுவாக பேசுவதற்கு அனுமதி கிடைக்கும். ஏன்னா சிங்கிள் மெம்பரை கடைசி நேரத்தில் எல்லாத்தையும் கட் பண்ணிடுவாங்க. பிரைம் மினிஸ்டர் வந்துட்டார்னா இனிமேல் யாரும் பேச முடியாது. நாங்கள் காத்திருப்போம். 4 மணி நேரம் 5 மணி நேரம் கூட நான் காத்திருக்கிறேன், எப்படியாவது இதில் பேசிவிட வேண்டும் என்று. கடைசி நேரத்தில் அந்த வாய்ப்பு இல்லாமல் போய்விடும். அப்படி போராடி 3 நிமிடங்கள் அல்லது 2 நிமிடங்கள் என்று பேசிய நிலையிலும் கூட சிறந்த பார்லிமெண்டேரியன், பெஸ்ட் பார்லிமெண்டேரியன் என்று தேர்வு செய்த உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்வது என்று தெரியவில்லை. இது எங்களுக்கு ஒரு ஊக்கம் தருகிற மாமருந்தாக உணர்கிறேன். நாள்தோறும் மக்களை சந்திக்கிறோம், மக்களோடு கிடக்கிறோம், மக்களுக்காக பேசுகிறோம், மக்களுக்காக பணியாற்றுகிறோம். அப்படிப்பட்ட எங்களை ஊக்கப்படுத்துவதற்கு எந்த தளமும் இல்லை, களமும் இல்லை. முதலாக மின்னம்பலம் பிரைம் 9 தமிழ் இந்த முயற்சியை மேற்கொண்டிருப்பது மிகுந்த ஆறுதலை தருகிறது, மகிழ்ச்சியை தருகிறது, பூரிப்பை தருகிறது. அந்த பூரிப்போடு உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை மீண்டும் ஒரு முறை தெரிவித்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்கள் விருது வென்றதில் ஐயாவை விட இன்னும் நிறைய பேருக்கு மகிழ்ச்சி. அண்ணன் திருமா அண்ணனை குறித்து, அவர் விருதை வென்றதை குறித்து இன்னும் சிலர் பேசியிருக்கிறாங்க. யார் பேசியிருக்காங்கன்னு LED திரையில் பார்க்கலாம். திருமா பயிலகம் கட்டணமில்லா இலவச பயிற்சி வகுப்பு மையம் நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த 3 ஆண்டுகளாக இது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் எங்களுக்கு அப்பப்போ தேர்வுகள் கண்டக்ட் பண்ணுறாங்க. இது பெரிய எங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்குது. எல்லா சமூகத்தினருமே பயன்பெறும் வகையில் தான் இது நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் இலவசமாக தான் நடக்குது. மைசூர் எக்ஸ்பிரஸ் கடலூர் சிதம்பரம் வரை சென்று வருவதற்கு எங்களுக்கு அந்த கோரிக்கையை நிறைவேற்றியுள்ளார். அவர் மீண்டும் சிதம்பரத்தில் வெற்றி பெறுவதற்கு நாங்கள் அனைவரும் அவருக்கு ஓட்டு போடுவோம். அனைத்து சமுதாய மக்களும் அவர்களால் எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட முடியுமோ அந்த அளவுக்கு செயல்படுறதாக பல திட்டங்களையும் நிறைவேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்வது என்றால் இந்த ரயில் நிலையம், ரயில் செல்வதை சிதம்பரம் மார்க்கமாக செல்லக்கூடிய ரயில், அது அந்த ஒரு நிகழ்ச்சி மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது. அரியலூர் மாவட்டத்தில் மருத்துவக் கல்லூரி கட்டி கொடுத்துருக்காரு. அது இல்லாமல் இன்னும் தொடர்ந்து பல்வேறுபட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு சம்பந்தமாகவும் ஒரு நாடாளுமன்றத்தில் ஒரு ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுக்கு குரல் எழுப்பக்கூடிய ஒரே சக்தியானவர் தலைவர் திருமாவளவன் தான். எங்களுக்கு வாழ்வாதாரம் இந்த ஆட்டோ தொழில் தான் சார், வேறு ஒன்றும் கிடையாது. ஏதோ ஒன்றுனாலும் எங்கள் உள்ள அவங்க கட்சிக்கு சார்ந்த எல்லாருமே பார்க்குறாங்க, நல்லது கெட்டு செய்கிறாங்க. வணக்கம், என் பேர் பெரியம்மாள். தம்பி எம்பி ஆகிட்டாரு. உலகத்துக்கு ஊருக்கு நன்றி செய்யணும். இப்போ இருக்கிற எம்பியோட அடுத்தபடியும் எம்பி ஆகணும். தம்பி விருந்து வாங்கிறதுக்கு தம்பி வாழ்த்துக்கள். மறுபடியும் ஜெயிக்கணும், மறுபடியும் மக்களுக்கு தேவை செய்யணும். ரொம்ப நன்றி. தாயின் கருத்தை எப்படி சுமந்திருந்த நெருப்பை அந்த அம்மாவுக்கே நீங்கள் ஒரு பெரிய கைத்தட்டல் தரணும். தொகுதி மக்கள், சகோதரிகள், அம்மா அவங்க மட்டும் இல்லை, இந்த நேரத்தில் இன்னொருத்தவங்களும் மிகப்பெரிய மனமகிழ்ச்சிக்கு ஆளாவாங்க. அவங்களுடைய ஃபோட்டோ நாங்கள் போடணும். பயாலஜிக்கலி இந்த இடத்துல அவங்களால பேச முடியாது, ஆனால் இந்த இடத்தில் அவங்களும் இருக்கணும்னு எங்களுடைய குழு ஆசைப்படுகிறது. அண்ணனுடைய சகோதரி பானுமதி அம்மா இன்னொரு தாயை போல, ஒரு நிழலை போல அவரினுடைய சிறு சிறு வெற்றிகளை கூட
தன்னோடு பிறந்தவனாய் பார்க்காது, தனக்கே பிறந்தவனாய் தனது தம்பியை, தனது சகோதரனை தூக்கி சுமந்த இன்னொரு தாய் பானுமதி அம்மா. ஏவில சொன்னது மாதிரி அவருக்கு ஒரு தாய் ஒரு சகோதரி அல்ல, உலகமெல்லாம் இருக்கக்கூடிய அத்தனை சகோதரர்கள் இங்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும் அவர்களுக்காக நின்று கொண்டிருக்கிறார்கள். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.